ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2007 ரிலீஸ் ஆன டைம் கிரைம்ஸ் என்ற தரன்ற வார்த்தைகளாம் அப்பாற்பட்ட ஒரு ஸ்பானிஷ் மூவியை தான் பார்க்க போறோம். லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஹை கான்செப்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் தாங்க படம். மொத்தமும் நம்ம பார்க்க போறது 4 பேரோட முகத்தை மட்டும்தான். ஒரே நாள்ல நடக்கிற, அதுவும் அந்த ஒரே நாள்ல 1.5 மணி நேரத்துல நடக்கிற ஒரே சீக்வன்ஸ் வேற வேற ஆளுங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறது தான் படத்தோட கதை. இதை கேட்கும் போதே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல, என்ன பண்றது? இதை சொல்லிட்டு இருக்க எனக்கே குழப்பமா இருக்கு. அப்புறம் கேக்குற உங்களுக்கு குழப்பமா இருக்கிறது சகஜம் தானே. ஐயோ, ஒன்லைன் ஸ்டோரி சொல்றதுக்கே இப்படி பதறேன். இதுல படத்தோட கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எப்படியெல்லாம் திணற போறேன்னு தெரியல. ஏன்னா படம் அவ்வளவு ஒரு காம்ப்ளெக்ஸான கதை உள்ள படங்க. ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்ன்ற ஆர்வத்துல படத்தை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படியாவது படத்தோட கதையை புரிய வைக்க ட்ரை பண்றேன். அதையும் மீறி என்னால புரிய வைக்க முடியலன்னு வைங்களேன், பாத்துக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நீங்க எல்லாரும் கற்பூர புத்தி இருக்க அத்தி புத்திசாலிங்க, கப்புன்னு புடிச்சுப்பீங்கன்னு. சோ இப்போ வாங்க இந்த சிக்கலான சிலாக்கிடுமா கதையில இருந்து அப்படி என்னதான் சொல்ல வராங்கன்றத படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா பரபரப்பா ரன் ஆயிட்டு இருக்க ஸ்பானிஷ்ல ஒரு டவுனை விட்டு கொஞ்சம் தூரத்துல, அதாவது டவுனோட அவுட்டர்ல புதுசா ஒரு வீடு வாங்கி அங்க ஒரு கப்பல் கொடுத்து வந்திருக்காங்க. அதுல ஹஸ்பண்டோட பேரு ஹெக்டார். படத்துல இந்த பேரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த பேராலதான் நம்ம பல இடத்துல குழம்புவோம். சோ பேரை கரெக்டா கருத்துல வச்சுக்கோங்க. ஹெக்டாரும் அவரோட பொண்டாட்டியும் புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? சோ இங்க புது புது பொருள் வாங்குறது, ஏற்கனவே இருக்க பொருளை ஷிஃப்ட் பண்றதுன்னு வேலை நிறைய இருக்கு. அப்படி ஹெக்டார் டவுனுக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கார் டிக்கில போட்டு கார் எடுத்துக்கிட்டு வீட்டு வாசல் வரைக்கும் வந்துடுறாரு. நாசமா போன கார் டிக்கி ஓபன் ஆகி உள்ள இருக்க பொருள் எல்லாம் ஒவ்வொன்னா கீழே விழுந்துகிட்டே வருது. இதுல வெறியான ஹெக்டார் சரி ஹெல்ப்புக்கு பொண்டாட்டியை கூப்பிடுவோமேனு அவ பேரை சொல்லி ரொம்ப நேரமா கத்திட்டு இருந்தா பென் அம்மாவா அவளும் எங்க போனான்னு தெரியல. இருந்த கடுப்போடையே கீழே இருக்க பொருள் எல்லாம் பொறிக்கிட்டு பொண்டாட்டி இருக்க கார்டனுக்கு போன ஹெக்டார், ஏண்டி என்ன கத்துறேன், காதை எங்கடி அடமான வச்சிருக்க, இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே சுத்திட்டு இருக்கேடி, ஒன்ன வச்சு எப்படிதான் காலந்தல்ல போறணும். ரைட்டு, டவுன்ல இருந்து நீ வாங்கிட்டு வர சொன்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், கரெக்டா இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. அப்புறம் அது குறையுது இது குறையுது மறுபடியும் கடைக்கு போன்னு சொன்ன மாவளே, முதல் டெட் பாடி நீ தான். எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு பொண்டாட்டியே கார்டன்லயே விட்ட ஹெக்டார் மேல மாடியில இருக்க ஒரு ரூமுக்கு போய் ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டு பெட்ல படுத்து தூங்கறதுக்காக புரள்கிறார் உருள்கிறார். ஆனா தூக்கம் வந்த பாடு இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்துக்கு பதிலா வீட்டுல இருந்த லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. ஹெக்டார் போய் போன் எடுத்தா அந்த பக்கம் யாருமே பேச மாட்டாங்க, போனு கட்டும் ஆயிடுது. நான் என்னடா பண்ண, நான் பாட்டுக்கு செவனேன் தானே இருந்தேன், எவனோ ஒருத்தவன் கால் பண்ணி நம்ம நிம்மதியை கெடுத்துட்டானே, ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ மறுபடியும் ஹெக்டார் அதே நம்பருக்கு கால் பண்றாரு. பட் அந்த பக்கம் கேட்கறது ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ். நீங்க கால் பண்ணிருக்கிறது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு, நீங்க சொல்ல நினைச்ச விஷயத்த வாய்ஸா சொல்லுங்கன்னு போன்ல ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்நேரம் பார்த்து ஹெக்டாரோட பொண்டாட்டி திடுக்குன்னு ரூமுக்குள்ள வரவே பயந்து போன ஹெக்டார் கையில இருந்த போனை கீழே விட்டுறாரு. அப்புறம் ஹெக்டாருக்கு அவரோட பொண்டாட்டிக்கும் லைட்டா டிங் நடந்துட்டு இருக்க கேப்ல கீழே விழுந்துச்சு இல்லையா போனு. அதை ஹெக்டார் எடுத்து பார்த்தா இப்ப இவங்க பேசிட்டு இருந்தது கொஞ்சிட்டு இருந்தது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் காலை கட் பண்ணி போனை பழைய இடத்திலே வச்ச ஹெக்டார் அடுத்து வீட்டு கார்டன்ல உட்காந்து சேரை போட்டு வீட்டுக்கு எதிரில இருக்க காட்டுல பைனாகுலரை வச்சு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு இவர் பார்த்துட்டு இருக்கப்போ அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ரொம்பவே அழகா இருக்க ஒரு பொண்ணு அவளோட ட்ரெஸ் அவுக்கிறது ஹெக்டார் கண்ணுல பட்டுருது. அடிச்சுதரா ஜாக் பாட்டுன்னு சபலப்பட்ட ஹெக்டாரும் அந்த பொண்ணோட ஆட விலகினதை பார்த்ததுக்கு அப்புறம் தானே நான் பாடையில போவன்ற குஷியோட பைனாகுலர்ல காட்சியை கண்டு கழிச்சிட்டு இருக்க சிவ பூஜையில கரடி கணக்கா ஹெக்டாரோட பொண்டாட்டி இங்க வந்துடுறா. வீட்டுல இன்னும் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போல, சோ கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்களாங்க அப்படின்னு வந்த பொண்டாட்டி ஹெக்டார் கிட்ட சொன்னதும் ஆனாரு பாருங்க ஹெக்டார் ஒரு காண்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்ப என்ன போன்னு சொன்னா நான் போக மாட்டேன்னு, உனக்கு தான் கார் ஓட்ட தெரியும்ல, கார் சாவியை புடி கிளம்பு அப்படின்னு ஹெக்டார் அவரோட பொண்டாட்டி கிட்ட கார் சாவியை கொடுத்து அனுப்பிடுறாரு. அப்புறம் என்ன, வீட்டுல பொண்டாட்டியும் இல்ல, காட்டுக்கு நடுவுல வேற கவர்ச்சிகரமா ஒரு பொண்ணு இருக்கா. மேபி காட்டுக்குள்ள போனா மஜாக்கோ மாலை நடக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? அதனால ஹெக்டார் பைனாகுலர் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போற வழியில ரோட்டு ஓரத்துல இருக்க வேண்டிய டஸ்ட்பின் ரோட்டுக்கு நடுவுல கிடக்கு. டஸ்ட்பின்ல இருக்க குப்பையெல்லாம் கீழே விழுந்ததோட மட்டும் இல்ல, அந்த குப்பைக்கு நடுவுல ஒரு சைக்கிளும் இருக்கிறத பார்த்த ஹெக்டார் அதோட காட்டுக்குள்ள போனா இவர் ஆசைப்பட்ட மாதிரியே பைனாகுலர்ல பார்த்த பொண்ணு ஒரு இடத்துல ஒட்டு துணி கூட இல்லாம பாறையில சாஞ்ச மேனிக்கு உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு பக்கத்திலேயே தான் அவ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஒண்ணு, அந்த பொண்ணு சுயநனவா இல்ல, கண்ணை மூடி படுத்திருக்கா. மயக்கத்துல இருக்காளா இல்ல செத்துட்டாளான்றது தெரியல. எதுக்கு ஒரு தடவை தூரத்துல இருந்தே செக் பண்ணிப்போம்னு ஹெக்டார் ஒரு குச்சி எடுத்து மயக்கமா இருக்க அந்த பொண்ணு மேல வீசுறாரு. அப்பவும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. உடனே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹெக்டார் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல நெருங்கி போயிட்டு இருக்க. அங்கதான் ஹெக்டாருக்கு ஒரு ட்விஸ்ட். திடீர்னு ஹெக்டார் எதிர்பாராத நேரத்துல ஹெக்டாருக்கு பின்னால வந்து எவனோ ஒருத்தவன் கத்திரிக்கோளால ஹெக்டாரோட கையிலேயே ஒரு இறக்கிடுறான். பயந்து போன ஹெக்டார் யாரு தன்னை குத்துனதுன்னு கூட பாக்கல. குடு நாங்க இருந்து ஓட்டம் முடிச்சு கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு எவன் தாண்டா நம்மள குத்துனான்னு பைனாகுலர்ல பார்த்தா நல்லா மாடர்ன் வேர்ல்டு மம்மி மாதிரி பிங்க் கலர் பேண்டட மூஞ்சி முழுக்க சுத்திட்டு இருந்த ஒரு ஆள் காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கான். அதுவும் ஹெக்டார் பைனாகுலர்ல
பாக்குறப்போ அந்த முகமுடிக்காரனும் அவனோட கை ரெண்டையும் பைனாகுலர் மாதிரி கண்ணுல வச்சு கரெக்டா ஹெக்டார் எந்த இடத்துல நிக்கிறாரோ அந்த இடத்த திரும்பி பாக்குறான். இதுக்கப்புறம் மனுஷன் அங்க நிப்பானா, மறுபடியும் எடுத்தாம பாருங்க ஒரு ஓட்டம். எங்க ஓடுறோம் எப்படி ஓடுறோன்றதெல்லாம் தெரியல, தப்பிக்கணும்ன்றது மட்டும்தான் ஹெக்டாரோட ஒரே குறிக்கோளா இருக்கு. அப்படி ஓடிட்டு இருந்த ஹெக்டார் கடைசியா போய் நிக்கிறது ஒரு வீட்டுக்கு முன்னால. ரொம்ப நேரமா வீட்டுக்கு வெளியே நின்று உதவிக்காக கத்தியும் உள்ள இருந்து எந்த சத்தமும் கேட்கல. எங்க நமக்கு பின்னால வேற முகமடிக்காரன் துரத்திட்டு வந்துட போறான்ற பயத்துல ஹெக்டார் கீழே இருந்த ஒரு கல் எடுத்து வீட்டு கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. வீட்டுல ஒரு கேலண்டரை பின்பக்கமா திருப்பி வச்சிருக்காங்க. 2ன்ற நம்பர் எழுதி அதோட எண்டில் ஆரோ மார்க் போட்டா எப்படி இருக்கும் அப்படி அந்த சிம்பிள் இருக்கு. அதோட அந்த சிம்பிளோட டாப் சைடு ரைட் கார்னர்லயும் பாட்டம் சைடு லெஃப்ட் கார்னர்லயும் இன்டு மார்க்கும் ஒன்னு இருக்கு. இத பாத்துக்கிட்டே ஹெக்டார் அந்த கேலண்டரை முன்பக்கமா திருப்பினா கேலண்டர்ல செப்டம்பர் மந்த்ன்ற பேஜ் இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது செப்டம்பர் தான். சோ ஹெக்டார் இதை பெருசா கண்டுக்காம வீட்டோட ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயா போய் ஒரு ரூம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கிறத பார்த்ததும் முகமடிக்காரன் கையில குத்துனதுல கை டேமேஜ் ஆயிருக்குல்ல. சோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து அதுல இருக்க பேண்டட் ஒண்ணு இவரோட கையில கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா லேப் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள போக ஹெக்டாருக்கு அங்க ஒரு வாக்கி டாக்கி கிடைக்குது. ஹெல்ப் பண்ண ஆள் யாருமே இல்ல. ஒருவேளை கிடைச்சிருக்க வாக்கி டாக்கி மூலமா கூட ஹெல்ப் பண்ண யாராவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ வாக்கி டாக்கில ஹெல்ப் பண்ண ஆள் யாராவது கிடைக்கிறாங்களான்னு ஹெக்டார் முயற்சி பண்றப்போ ஒரு ஆளும் வசமா வந்து சிக்கிறான். ஹெக்டார் இந்த பில்டிங் குள்ள வந்துட்டாரு, வாக்கி டாக்கியை யூஸ் பண்றாருன்றது அந்த பக்கம் பேசுறவனுக்கு தெரிஞ்சதும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நீ எப்படா இங்க வந்தன்னு அந்த பக்கம் பேசினவன் கேட்டா, ஆடா அது ஒரு மம்மி மண்டியன் துரத்துனதுனால நான் இங்க வந்துட்டேங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படியாவது என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க, நான் இப்ப இந்த பில்டிங்கோட லேப்ல தாங்க இருக்கேன் அப்படின்னு ஹெக்டார் புலம்புனதும், சரி இரு பதறாத, வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராஸ் இருக்கு, நான் அதை செக் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து அந்த பக்கம் பேசிட்டு இருந்தவன் ஹெக்டார் ஆஃப் பண்ணிட்டு நடுவுல அவன் என்ன பண்ணான்னு தெரியல, வாக்கி டாக்கில 2 பேரும் பேசிக்கல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் வாக்கி டாக்கி எடுத்த ஹெக்டார், ஹலோ இப்ப நீங்க ஏதாவது பேசுனீங்க, பேசுன மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு அந்த பக்கம் பேசிட்டு இருந்தவன்ட்ட கேட்டதும், ஆமாப்பா உன்னை துரத்துனவன் மூஞ்சில பேண்டட் கட்டிட்டு இருந்தானா அப்படின்னு அந்த ஆள் ஹெக்டார் கிட்ட கரெக்டா கேக்குறான். ஆமாங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு ஹெக்டார் கேட்டா, ஒன்னும் இல்ல அவன் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கான், நான் சொல்றதை கேளு, இங்க இருந்து வெளியே வரதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, அந்த வழியில வெளியே வா, ஒரு பாதை போற மாதிரி 2 சைடுலயும் லைட் எரியும், பாதையை பிடிச்சு வந்தேன்னு வையேன், பாதையோட எண்டுல ஒரு பில்டிங் இருக்கும், அங்கதான் நான் இருக்கேன், சீக்கிரம். முகமணிக்காரன் கார் எடுத்துக்கிட்டு உன்னை சேஸ் பண்ணிட்டு வரான், சட்டு போட்டு நீங்க வந்து சரினா அவன் ஏத்தன வைப்ல ஹெக்டாரும் உழுந்து வாரி எழுந்திருச்சு ஒரு கட்டத்துல அந்த பில்டிங்கு பக்கத்துல போனா பில்டிங்கை விட்டு ஒரு தாடிக்காரன் வெளியே வரான். அவன் தான் இவ்வளவு நேரமா ஹெக்டார் கிட்ட வாக்கி டாக்கில பேசிட்டு இருந்தவன். வந்த ஹெக்டாரை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த பில்டிங்கோட டோரை லாக் பண்ணிட்டு, இப்ப இவங்க இருக்க இடம் ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் லெபார்டரி மாதிரி இருக்கு, அங்க ஒரு பெரிய அளவிலான டப் இருக்கிறதையும் நமக்கு காட்ட தாடிக்காரன் ஹெக்டார் கிட்ட என்ன சொல்றான், எப்படியோ முகமுடிக்காரன் உன்னை தேடிட்டு உள்ளேயும் வர வாய்ப்பு உண்டுடா, பேசாம நீ இந்த டப்புக்குள்ள போயிடு, நான் டப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன், நீ இதுக்குள்ள போயிட்டேன்னு வையன் உன்னை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, சீக்கிரம் அந்த டப்புக்குள்ள போ, நான் டப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு தாடிக்காரன் சொல்லவே ஹெக்டாருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த குழப்பத்தோட ஹெக்டார் பில்டிங்கோட ஜன்னல் கண்ணாடி வழியா எட்டி பார்த்தா தாடிக்காரன் சொன்ன மாதிரியே முகமுடிக்காரன் இந்த பில்டிங் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து கண்ணாடி வழியா உள்ள இவங்க என்ன பண்றாங்கன்றதை எட்டி பாக்குறான். இதுக்கு மேல பொறுக்க முடியாத ராசா, எதுவா இருந்தாலும் இறங்கி பாத்திர வேண்டியதான்னு தாடிக்காரன் சொன்ன மாதிரியே ஹெக்டார் அந்த டப்புக்குள்ள இறங்க தாடிக்காரன் டப்பையும் க்ளோஸ் பண்ணிடுறான். டப்புல ஒயிட் லிக்விட் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. டப்பு க்ளோஸ் ஆனதும் ஹெக்டார் அதுக்குள்ள முங்கிடுறாரு. கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெக்டாரை பொறுத்த வரைக்கும் 10 செகண்ட் முங்கிட்டு அடுத்து டப்பு திறந்ததும் ஹெக்டார் டப்பை விட்டு வெளியே வந்தா தக்காளி இங்கதான் ஒரு படா ட்விஸ்ட். ஹெக்டார் டப்புக்குள்ள போகும்போது நைட்டா இருந்துச்சு, இப்ப டப்பை விட்டு வெளியே வந்தா வெளியே பகலா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹெக்டார் இந்த டப்புக்குள்ள அனுப்புனால ஒரு தாடிக்காரன், அவன் டப்பை விட்டு வெளியே வர ஹெக்டாரை பார்த்துட்டு, யார் நீ எப்படி இதுக்குள்ள போன அப்படின்னு ஹெக்டாரை யாருனே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டு நம்மள பதற வைக்கிறான். அதே பதட்டம் தான் ஹெக்டாருக்கும், ஏண்டா தவறி பிறந்த தவளை, நீ தாண்டா என்ன மிஷினுக்குள்ள போக சொன்ன, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏன் போன யாருன்னு கேக்குற, இர்ரா உன்னை வந்து வச்சுக்கிறேன், முதல்ல வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு ஹெக்டார் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்து தூரத்துல இருக்க இவரோட வீட்டை பைனாகுலர்ல பார்த்தா அங்க இன்னும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இப்ப ஹெக்டார் பாக்குற விஷயங்கள் படத்தோட ஓபனிங்ல ஹெக்டார் பொருளா வாங்கிட்டு வீட்டோட கார்டனுக்கு வந்தாரு. அங்க இருக்க அவரோட பொண்டாட்டி கிட்ட, இன்னும் உங்க அப்பா ஈசாக்க மாதிரியே இருக்கேன்னு திட்டினார் பாத்தீங்களா, அந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்மள மாதிரியே ஒருத்தவன் அதுவும் நம்ம பொண்டாட்டி கூட இருக்கான்றத பார்த்ததும் ஹெக்டாருக்கு மூச்சியா நின்னு போயிடுது. எதை பார்த்து இவன் இவ்வளவு ஷாக் ஆகுறான்னு பக்கத்துல இருந்த தாடிக்காரன் அவன் ஹெக்டார் கிட்ட இருந்த பைனாகுலரை வாங்கி இவனும் ஹெக்டார் பார்த்த சம்பவத்தை பார்த்துட்டு ஹெக்டார் கொடுத்தா அதே ரியாக்ஷனை தான் இவனும் கொடுக்கறான். ஆனா தாடிக்காரனுக்கு என்ன நடந்திருக்குன்றது புரிஞ்சு போயிடுது. ஆக்சுவலா தாடிக்கார ஒரு சயின்டிஸ்ட், இந்த இடமே கவர்மெண்டால நடத்தப்படுற ஒரு ஆராய்ச்சி கூடம். ஹெக்டார் டப்பு மாதிரியான ஒரு செட்டப்புக்குள்ள இறங்கினார் இல்ல, அது ஒரு டைம் மிஷின். சோ அதுக்குள்ள இறங்கின ஹெக்டார் அதிகமாலாம் இல்ல, 1.5
மணி நேரம் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்திருக்காரு. சோ இப்ப டைம் டிராவல் பண்ண ஹெக்டாரோட பேரை நம்ம ஹெக்டார் 2ன்னு வச்சுப்போம். ஏற்கனவே வீட்ல ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் பேரை நம்ம ஹெக்டார் 1ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் தாடிகாரன் பேரை நம்ம சயின்டிஸ்ட்னு வச்சுப்போம். நீ டைம் டிராவல் பண்ணிட்டேன்னு சயின்டிஸ்ட் ஹெக்டார் 2 கிட்ட சொன்னதும் ஹெக்டார் 2க்கு குழப்பம் இன்னும் அதிகமா தான் ஆகுதே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. ஏண்டா அங்க என் பொண்டாட்டி கூட என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான், நான் இங்க யாருனே தெரியாம நின்னுட்டு இருக்கேன், நீ என்னடா அசால்ட்டா பேசிட்டு இருக்க, இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவுன்னு ஹெக்டார் 2 கேட்கவே, அதான் சொல்றேனேடா, இன்னைக்கு தேதி செப்டம்பர் 16 மதியம் நடந்துட்டு இருக்கு. நீ செப்டம்பர் 16ஆம் தேதி நைட்டு தானே டைம் மிஷினுக்குள்ள போன. சோ அதே தேதியில 1.5 மணி நேரம் பாஸ்டுக்கு டிராவல் ஆகி முன்னால வந்திருக்க. தோ வீட்ல இருக்கானே ஹெக்டார் 1, அவன் உன்னோட பாஸ்ட் வெர்ஷன். நீ பாட்டுக்கு ஹெக்டார் 1 ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லி அவன் முன்னால போய் நின்ற போற. கால மாற்றத்தினால என்ன மாதிரியான விளைவு நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. பொதுவா பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அது பாட்டுக்கு அப்படியே நடந்துகிட்டே தானே இருக்க போகுது. இதுக்கு முன்னால பாஸ்ட்ல வீட்ல இருந்த நீ காட்டுக்குள்ள வந்து அப்புறம் என்னோட லேபுக்கு வந்து டைம் மிஷினுக்குள்ள போயிருக்க. இதே மாதிரி ஹெக்டார் 1 வருவான். வந்தவன டைம் மிஷினுக்குள்ள வச்சு அவனை அனுப்ப வேண்டிய காலத்துக்கு நான் அனுப்பிடுறேன். அப்புறம் பிரசன்ட்ல நீ உன் பொண்டாட்டியோட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். அது வரைக்கும் நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, பொட்டியை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் ஹெக்டார் 2க்கு எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு புரிய வச்சு ஹெக்டார் 2 வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து, இதுக்கு முன்னால ஹெக்டார் 2 இந்த வீட்டுக்குள்ள வரப்போ கேலண்டரோட பின்பக்கத்துல ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கிறதெல்லாம் பார்த்தாரு இல்லையா. இப்ப அந்த மாதிரி கேலண்டர்ல எதுவுமே இல்ல, கேலண்டரை முன்பக்கம் தெரியற மாதிரி தான் மாட்டி வச்சிருக்காங்க. அத பின்பக்கமா திருப்பின சயின்டிஸ்ட் இதுக்கு முன்னால ஹெக்டார் 2 அந்த கேலண்டர்ல என்ன சிம்பிளை பார்த்தானோ அந்த சிம்பிளை இப்ப வரைஞ்சிட்டு, இங்க பாருங்க ஐயா, இப்ப நான் சொல்ல வரத நல்லா கேட்டுக்கோங்க. பொதுவா ஒருத்தவங்களோட பாஸ்ட் டு பிரசன்ட்ன்றது ஒரே நேர்கோட்டில தான் பயணமாகும். ஆனா உங்க கதையில என்ன ஆயி போச்சு, நேத்து சாயந்தரம் வரைக்கும் ஹெக்டார் 1 ஒரே நேர்கோட்டில பயணம் பண்ணிட்டு இருந்த நீங்க திடீர்னு டைம் மிஷினுக்குள்ள போய் 1.5 மணி நேரம் பாஸ்டுக்கு டிராவல் ஆகி முன்னால வந்துட்டீங்க. இப்ப ரைட் சைடு டாப் கார்னர்ல ஒரு இன்ட் மார்க் இருக்குல்ல, அது ஹெக்டார் 1. அப்படியே லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னர்ல ஒரு இன்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்க, அதாவது ஹெக்டார் 2. இனிமேல் உங்க ஃபியூச்சர் ஒரே நேர்கோட்டில தான் டிராவல் ஆக போகுது. ஆனா பாருங்க, நம்ம எதுவுமே பண்ணாம விட்டுட்டோம்னு வைங்க, இந்த நேர்கோட்டில 2 ஹெக்டார்ஸ் இருப்பாங்க. அது யாருக்குமே நல்லது இல்ல. சோ இது வரைக்கும் எந்த விஷயமுமே தெரியாத ஹெக்டார் 1, நீங்க எப்படி பிரசன்ட்ல நடந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பை பையா என்கிட்ட வந்தீங்க, அதே மாதிரி அவனும் நைட் டைம்ல என்கிட்ட வந்துருவான். நான் அவனை டைம் மிஷினுக்குள்ள அனுப்பி போக வேண்டிய இடத்துக்கு போக வச்சிடுறேன். அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க வாழலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் எந்த குட்டி கலவரமும் பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் உங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்ல, பதிலுக்கு நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நாங்க இன்னும் இந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டோம்னு வெளியே அறிவிச்சு புழக்கத்துக்கு கொண்டு வரல. மிஷின் கூட இன்னும் முழுசா முடியலன்னா பாத்துக்கோங்களேன். ரிசர்ச் சென்டர்ல இருக்க எல்லாரும் லீவுக்காக வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் லீவ்ல இருக்க வேண்டியவன் தான். ஏதோ ஒரு ஆர்வத்துல யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம இங்க வந்து தெரியாதனமா மிஷின் ஆன் பண்ணிட்டேன். நீங்க என்னடானா விளக்குல இருந்து வெளியே வர பூதம் மாதிரி உள்ள இருந்து வெளியே வந்து இப்ப ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம்னு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி அவ்வளோ சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ஹெக்டார் 2 அங்கேயே உட்கார வச்சுட்டு டைம் மிஷினை ரெடி பண்ண போயிடுறான். அந்த கேப்ல நல்லா சர்வ லட்சண சனிய மாதிரி இருக்கான் பாருங்க ஹெக்டார் 2. எங்க சயின்டிஸ்ட் சொல்றதை கேக்குறான். இவன் இருக்க ரூம்ல ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கிறத பார்த்துட்டு ஹெக்டார் 2 இங்க இருந்தே இந்த லேண்ட்லைன் போன்ல இவனோட வீட்டுக்கு கால் பண்ண போனை எடுக்கிறது ஹெக்டார் 1. ஹெக்டார் 1 தான் போன் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சதும் ஹெக்டார் 2 எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறான். இதுவும் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த சீன் தான். மறுபடியும் அங்க இருந்து ஹெக்டார் 1 இந்த நம்பருக்கு கால் பண்றாரா, கால் கனெக்ட் ஆகாம ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மெசேஜ் ஓடி ரெக்கார்ட் ஆகிற ஆப்ஷன் வந்ததும் அங்க ஹெக்டார் 1 அவரோட பொண்டாட்டியும் கொஞ்சம் கொலாவறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ரெக்கார்ட் இங்க ஓடிட்டு இருக்கு. இந்த சத்தம் கேட்டீங்க வந்த சயின்டிஸ்ட், ஏண்டா நான் அவ்வளவு சொல்லி மாடா உனக்கு அறிவு இல்ல அப்படின்னு ஹெக்டார் 2ஓட பாட்டம் போட்டனலாம் தோண்டி எடுத்து திட்டி தீத்துட்டு, எது எப்படியோ இதெல்லாம் ஹெக்டார் 1 நீ இருக்கிறப்போ உனக்கு நடந்தது தானே, அது இப்ப அப்படியே நடக்குதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே அப்படியே நடக்கும். ஹெக்டார் 1 என்கிட்ட வந்து சேர்ந்துருவான். உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா, நீ கம்முன்னு மட்டும் இருடா, மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்பவும் சயின்டிஸ்ட் அவ்வளவு அட்வைஸ் போட்டுட்டு போனா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்ற கதையா, வெளியே என்ன நடக்குதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவன்னு ஹெக்டார் 2 இங்க ஒரு கார் சாவி இருக்கிறத பார்த்துட்டு சயின்டிஸ்டோட ஒயிட் கலர் கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறான். கேட்டை தாண்டணும்னா அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வேணும். கார் சாவிலேயே தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அதை வச்சு டோரை ஓபன் பண்ணி வெளியே காரோட போன ஹெக்டார் 2 போயிட்டு இருக்க வழியில இவன் ஹெக்டார் 1 இருக்கப்போ பைனாகுலர்ல காட்டுல ஒரு பொண்ணு ட்ரெஸ் ஆகுறத பார்த்தான்ல, அந்த பொண்ணு சைக்கிள்ல இவனுக்கு எதிரிலேயே வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு இப்ப காட்டுக்குள்ள போனாதானே ஹெக்டார் 1 பைனாகுலர்ல இந்த பொண்ணை பாப்பான். அதை ஃபாலோ பண்ணி டைம் மிஷின் இருக்க இடத்துக்கு வருவான். ஆனா இந்த பொண்ணு காட்டுக்குள்ள போற மாதிரியே தெரியலையே, ரோட்ல போயிட்டு இருக்கா. அப்புறம் எப்பறம் நேத்து நடந்த மாதிரி அப்படியே நடக்கும்னு ஹெக்டார் 2 காரை நிறுத்தி யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த வழியா வந்துட்டு இருந்த ஒரு ரெட் கலர் ட்ரக் ஹெக்டார் 2ஓட காரை பின்பக்கத்துல இருந்து இடிச்சிருது. குத்தல கார் முன்பக்கம் மூவ்மெண்ட் ஆகி முன்னால இருந்த மரத்துல போய் இடிக்கவே காருக்குள்ள இருந்த ஹெக்டார் 2க்கு தலையில அடிபட்டுருது. அடிபட்டு ரத்தம் ஆறாவழிஞ்சு ஓடிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்தி ஆகணும்ன்றதுக்காக ஹெக்டார் 2 சயின்டிஸ்டோட இடத்துக்குள்ள போறப்போ கையில அடிபட்ட இடத்துல பேண்டர் ஒன்னு எடுத்து கட்டினார் இல்ல, இப்ப அந்த பேண்டட கையால அவுத்துட்டு இருக்க. அவுக்குற கேப்லயே கையில இருந்த ரத்தம் எல்லாம் பேண்டர்ல பட்டு பேண்டட் ரெட்டிஷ் மாதிரியான ஒரு கலர்ல ஆயிடுது. ஹெக்டார் 2 கையில
இருந்த பேண்டட் அவுத்து தலையில அடிப்பட்ட இடத்துல மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் சொன்னதை ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு பேண்டட மூஞ்சி மொத்தமும் சுத்தி கட்டி முடிச்சதும் தான் ஒரு ட்விஸ்ட். காட்டுக்குள்ள முகமுடிக்காரனு எந்த கெட்டப்ல ஹெக்டார் 2 பார்த்தாரோ இப்ப அதே கெட்டப்ல இந்த ஆள் இருக்காரு. இது என்னடா கூத்துன்னு ஹெக்டார் 2 யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சைக்கிள்ல கிராஸ் பண்ணி போன பொண்ணு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, யாருக்கோ ஏதோ அடிபட்டு இருக்குமோ அப்படின்னு இங்க வந்து காருக்குள்ள அடிபட்டு இருக்க ஹெக்டார் 2 மூஞ்சி மொத்தமும் பேண்டட் கட்டிட்டு இருக்கிறதுனால இவரோட மூஞ்சி எப்படி இருக்குன்றது அந்த பொண்ணுக்கு தெரியல. யாரோ ஒருத்தவர் அடிபட்டு இருக்காரு அப்படின்ற அன்னை தெரசா உள்ளத்தோட பொண்ணு காருக்குள்ள இருந்த ஹெக்டார் 2 கீழே இறக்கி இவ பர்ஸ்ல ஒரு கத்திரிக்கோல் வச்சிருக்கா. அந்த கத்திரிக்கோலை வச்சு ஹெக்டார் 2 பேண்டட் கட்டினாரு இல்ல, அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு கலைஞ்சு போயிருக்கு. அதை ஒழுங்கா கட்டி முடிச்சிட்டு கொஞ்சம் இருங்க நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு போன் எடுத்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் போனதும் அவளோட பர்ஸ்ல இருந்த கத்திரிக்கோலை ஹெக்டார் 2 ஆட்டைய போட்டு வச்சுக்கிறான். ஹெக்டார் 2க்கு பாஸ்ட்ல இதுக்கு முன்னால என்னெல்லாம் நடந்துச்சோ அது அப்படியே ஹெக்டார் 1க்கு நடந்தாகணும். அப்பதான் அவன் டைம் மிஷினுக்குள்ள போய் காணாம போயிடுவான். ஹெக்டார் 2ஆல இவன் வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்காகவே இந்த பொண்ணை பகடக்காயா யூஸ் பண்ணிடலாம்னு முடிவெடுத்த ஹெக்டார் 2 இவங்கிட்ட கத்திரிக்கோல் இருக்குல்ல, அந்த கத்திரிக்கோலை காட்டி மிரட்டி பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியில ஏற்கனவே ஹெக்டார் 2 காட்டுக்குள்ள போறப்ப பார்த்தான்ல, ரோட்டுக்கு நடுவுல டஸ்ட்பின் கீழே விழுந்து உள்ள இருக்க குப்பெல்லாம் சிதறி கிடக்கிற மாதிரியும் அதுக்கு நடுவுல ஒரு சைக்கிள் கிடக்கிற மாதிரியும் அந்த சைக்கிள் இந்த பொண்ணோட சைக்கிள் தான். ஹெக்டார் 2க்கு ஆக்சிடென்ட் ஆனதும் இவரை பாக்குறதுக்காக சைக்கிளை ஓடிட்டு இருந்த பொண்ணு சைக்கிளை அங்கேயே போரிட்டு குடுகுடுன்னு காரு கிட்ட வந்திருக்கா. ஆனா இதுல புதுசா ஒரு விஷயம் என்னன்னா ஹெக்டார் 2 இதுக்கு முன்னால பார்க்காத ஒரு கருப்பு கலர் கோர்ட் அந்த குப்பைக்கு நடுவுல இருக்கு. இப்ப அதை எடுத்து மாட்டிக்கிட்ட ஹெக்டார் 2 பொண்ணை கத்திரிக்கோலை காட்டி மிரட்டி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இந்த ஆள் ஹெக்டார் 1 இருக்கப்போ காட்டுக்குள்ள எந்த இடத்துல இந்த பொண்ணு ட்ரெஸ் அவுக்குற மாதிரி பார்த்தானோ அந்த இடத்துல பொண்ணை நிக்க வச்சு உன் ட்ரெஸ் கொஞ்சம் அவருமானு மிரட்டியே அந்த பொண்ணு ட்ரெஸ் அவுக்க வச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் கார்டன்ல உட்காந்து ஹெக்டார் 1 பார்க்கணும் இல்லையா, அவன் பாக்குறானா இல்லையான்றத ஹெக்டார் 2 இவங்கிட்ட இருக்க பைனாகுலர் மூலியமா உன்னிப்பா பாத்துட்டு இருக்கான். அதுக்கு நடுவுல தான் ஹெக்டார் 1ஓட பொண்டாட்டி அவங்கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஹெக்டார் 1ஆல பைனாகுலர் மூலியமா இங்க நடக்கிறத பார்க்க முடியல. இந்த கேப்ல என்ன ஆச்சுன்னா நல்லா பாதி வளர்ந்த ஜாதி மல்லி மாதிரியே இருக்கா பாருங்க இந்த பொண்ணு. இவ பைனாகுலர்ல ஹெக்டார் 1ஐயே பார்த்துட்டு இருந்த ஹெக்டார் 2க்கு டிமிக்கியை கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண ஹெக்டார் 2 இவளை தேடி துரத்தி ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பள்ளத்துல உருண்டு புரண்டு கீழே விழுறாங்க. விழுந்ததுல அந்த பொண்ணு மயக்கமாகிடுறா. ஆனா ஹெக்டார் 2க்கு லைட்டா அடிதான், மிச்சபடி வேற ஒண்ணும் இல்ல. சோ ஹெக்டார் 2 கீழே விழுந்த அந்த பொண்ணு மயக்கமா இருக்கா அந்த பொண்ணு அவளை அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து இவளோட உடம்புல இருந்த ட்ரெஸ் மொத்தத்தையும் அவுத்துட்டு இவளை ஒரு பாறையில சாச்சி வச்சுட்டு ஹெக்டார் 2 ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹெக்டார் 1 காட்டுக்குள்ள வரான். மயக்கமா இருந்த அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கான். அப்போ ஹெக்டார் 1க்கு பின்னால வந்த முகமுடிக்காரனான ஹெக்டார் 2 கையில வச்சிருந்த கத்திரிக்கோளால ஹெக்டார் 1ஓட கையிலேயே ஒரு இறக்கி இருக்கான். அடுத்து ஹெக்டார் 1 பயந்து ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னால ஒளியறானா. ஹெக்டார் 1க்கு பின்னாலேயே துரத்திட்டு போன ஹெக்டார் 2க்கு கரெக்டா எந்த மரத்துக்கு பின்னால ஹெக்டார் 1 ஒளிஞ்சிருக்கான்றது தெரியல. ஆனா இதே சூழ்நிலையில ஹெக்டார் 2 இருந்தப்போ தன்னோட எதிராளியான முகமுடிக்காரன் எப்படி கண்ணுல கைய வச்சு பார்த்தான்றது இவனுக்கு தெரியும்ல. மொத்தத்துல ஹெக்டார் 1 இருக்க இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவனை பயமுறுத்தினா மட்டும் போதும். சோ ஹெக்டார் 1 இருக்க இடம் தெரியலனாலும் ஒரு 2-3 தடவை ஹெக்டார் 2 இவனோட கைய பைனாகுலர் மாதிரி கண்ணுல வச்சு திரும்பி பாக்குறான். மூணாவது தடவை இவன் திரும்பி பாக்குறப்போ மரத்துக்கு பின்னால இருந்த ஹெக்டார் 1 ஐயோ இவன் நம்மள தான் பாக்குறான்னு எதிர்ச்சியா பாக்குற அவனை தப்பா நினைச்சுக்கிட்டு திரும்ப அங்க இருந்து ஓடி சயின்டிஸ்டோட லேபுக்கு போறான். இந்த இடத்துல தான் ஹெக்டார் 2க்கு ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட். ஹெக்டார் 1 அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனதும் இந்த பக்கம் மயக்கத்துல இருந்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அலற மாதிரியே ஹெக்டார் 2க்கு ஒரு சவுண்ட் கேக்குது. கிடுகிடுன்னு ஹெக்டார் 2 பொண்ணு மயக்கமா இருந்த இடத்துக்கு போனா பொண்ணையும் காணோம். பொண்ணுக்கு பக்கத்திலேயே அவ போட்டிருந்த ட்ரெஸ் ஹெக்டார் 2 அவுத்து வச்சிருந்திருப்பான். அந்த ட்ரெஸ்ஸையும் காணோம். ஆக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு போயிருக்கா. போனவளை எங்கன்னு போய் அவன் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய காட்டுல. ஆனா பொண்ணோட சவுண்ட் கேட்ட திசையில தான் ஹெக்டார் 2ஓட வீடு இருக்கு. ஒருவேளை அவ அங்க போயிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ஹெக்டார் 2 இவன் வீட்டுக்கு இவனே போக வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு படிக்கட்டு ஏறினதும் அங்க இருந்த யாரோ ஒருத்தவங்க சேரை வச்சு அடிச்சு ஹெக்டார் 2வை கீழே தள்ளுறாங்க. கண்டிப்பா அது தப்பிச்சு போன பொண்ணா தானே இருக்கணும். ஹெக்டார் 2க்கு அந்த பொண்ணை கொலை பண்ணணும்ன்ற விருப்பம்லாம் இல்ல. நடக்கிறத அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்க தான் முயற்சி பண்றான். சோ நான் சொல்றதை கேளுமா, எந்த பிரச்சனையும் இல்லமா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேமா அப்படின்னு ஹெக்டார் 2 பொறுமையா பேசிக்கிட்டே திரும்பவும் மேல போனா அப்ப யாரோ ஜன்னல் வழியா தப்பிச்சு ரூஃப்ல போறத ஹெக்டார் 2 பாத்துறான். ஏண்டி நானும் நில்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், வெறுப்பா ஏத்திட்டு இருக்க அப்படின்ற கடுப்புல ஹெக்டார் 2 அதே ஜன்னல் வழியா வெளியே போய் ரூஃப்ல ஏற போற அந்த பொண்ணோட காலை பிடிச்சி கீழே இழுக்க தவறுதலா அந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுந்து வாய் பொழந்த மினிக்கு இறந்து போயிடுறா. அங்கதான் ஒரு அதிரி புதிரியான ட்விஸ்ட். கீழே விழுந்த பொண்ணோட முகத்தை மேல இருந்து ஹெக்டார் 2 பார்த்தா கடைசியில செத்து போய் கிடக்கிறது இவன் பொண்டாட்டி. காலையில வெளியே போனாலே இவ எப்படா வீட்டுக்குள்ள வந்தான்னு இந்த பக்கம் திரும்பினா காலையில ஹெக்டாரோட பொண்டாட்டி வெளியே எடுத்துட்டு போன காரு இப்போ வீட்டுக்கு வெளியே நிக்குது. பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம ஏதோ ஒரு பொண்ணை பிடிக்கிறதா நினைச்சு சொந்த பொண்டாட்டியவே ஹெக்டார் 2 போட்டு தள்ளிட்டான். இது நடந்து முடிஞ்சு போச்சு. நடந்ததை திரும்பவும் நடக்காம பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி ஹெக்டார் 2 மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி ஆகணும். அப்பதான் பாஸ்டுக்கு போய் நடந்த இந்த சம்பவத்தை நடக்காம பண்ண முடியும். இத பத்தி ஹெக்டார் 2 யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவனோட கையில இருந்த வாக்கி டாக்கில இவன்
சயின்டிஸ்டோட லேப்ல இருந்து வாக்கி டாக்கியை கையோட எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல ஹெக்டார் 1ம் சயின்டிஸ்டும் பேசிக்கிற சவுண்ட் கேக்குது. அதாவது ஹெக்டார் 1 ஸ்டார்டிங்ல ஒரு பில்டிங்குள்ள போய் அங்க இருந்து வாக்கி டாக்கி மூலமா ஏதோ ஒரு முகமடிக்காரன் என்ன துரத்துனதா சயின்டிஸ்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால. அப்ப கூட சயின்டிஸ்ட் வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராஸ் இருக்குப்பா, நான் செக் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் அமைதியா இருன்னு சொன்னாரு பாருங்க. அமைதியா இருந்தா அந்த கேப்ல ஹெக்டார் 2 சயின்டிஸ்ட கான்டாக்ட் பண்ணி, எப்பா க்ளோனிங் பண்ண குள்ளவாத்து, நான் தான் ஹெக்டார் 2 பேசுறேன். ஹெக்டார் 1 ஏதோ ஒரு முகமடிக்காரனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றானே, அந்த முகமடிக்காரனே நான் தான். நீ அவனை அது இதுன்னு ஏதாவது சொல்லி டைம் மிஷின் இருக்க லேபுக்கு வரவை, நானும் இந்த பக்கம் கார் எடுத்துட்டு வந்து அவனை பயமுறுத்துறேன் அப்படின்னு ஹெக்டார் 2 பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஹெக்டார் 1, என்னடா சயின்டிஸ்ட் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு, ஹலோ சயின்டிஸ்ட் நீங்க ஏதாவது என்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்க, ஆமா ஆமாப்பா உன்னை துரத்திட்டு வந்தவன் முகமுடி போட்டிருந்தானா அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஹெக்டார் 1 அந்த லேபுக்கு வர சொல்றான். இந்த பக்கம் ஹெக்டார் 2 இவன் சயின்டிஸ்ட் கிட்ட சொன்ன மாதிரியே இவன் பொண்டாட்டி எடுத்துட்டு வந்து வெளியே நிறுத்தின காரை எடுத்துக்கிட்டு ஹெக்டார் 1 பயமுறுத்தணும்ன்றதுக்காக அந்த லேபை நோக்கி போயிட்டு இருக்க ஹெக்டார் 1 லேபுக்குள்ள போறான். சயின்டிஸ்ட் ஹெக்டார் 1 டைம் மிஷினுக்குள்ள போக சொல்றான். போலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருந்த ஹெக்டார் 1 பயமுறுத்தினாதான் உள்ள போக வைக்க முடியும்னு முகமுடி போட்டுட்டு இருந்த ஹெக்டார் 2 ஜன்னல் கண்ணாடி வழியா ஹெக்டார் 1 பயமுடுத்த ஹெக்டார் 1 மிஷினுக்குள்ள போயிடுறான். சயின்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு ஆளை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பியாச்சு. இன்னொரு ஆள் பிரசன்ட்ல உயிரோட இருக்கான். இவன் போய் இவன் பொண்டாட்டியோட வாழ வேண்டியதுதான் அப்படின்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறான். ஆனா பொண்டாட்டி தான் செத்துட்டாலே. ஹெக்டார் 2க்கு அவளை உயிரோட கொண்டு வந்தாகணும் இல்லையா? சோ இந்த லேபை விட்டு நடந்து போயிட்டு இருந்த சயின்டிஸ்டுக்கு ஹெக்டார் 2 கொடுத்தாம பாருங்க ஒரு ட்விஸ்ட். நான் மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போய் ஆகணும். இப்ப நீ என்ன போ வைக்கிற, இல்லனா நான் மிஷினை பொளந்து எடுத்துருவேன்னு சயின்டிஸ்ட பயமுறுத்தணும்ன்றதுக்காகவே சயின்டிஸ்ட் பில்டிங்கை விட்டு வெளியே வந்து நின்னுட்டு இருக்க டைமிங்ல பில்டிங்க்கு உள்ள போன ஹெக்டார் 2 டைம் மிஷினை உடைக்கிற மாதிரி டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. இதுல பயந்து போன சயின்டிஸ்ட் இந்த ஆளோட கையில பேட்டரி மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான். வேணும்னே அதை கீழே தூக்கி போட்டுட்டு உள்ள போய் ஹெக்டார் 2 டைம் டிராவல் பண்ணிடவே கூடாதுன்றதுக்காக மிஷின் ஒர்க் ஆகலங்க, அதுக்கு எனர்ஜிலாம் நிறைய வேணுங்க, அது ஆச்சுங்க இது போச்சுங்கன்னு வண்டியா இவன் காரணம் சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டே ஹெக்டார் 2 மிஷினை திரும்பி பார்த்தா இதுக்கு முன்னால ஹெக்டார் 2 டைம் டிராவல் பண்றப்போ மிஷின்ல 4 பேட்டரி இருந்திருக்கும். ஆனா இப்போ 3 தான் இருக்கு. இதுல இருந்தே சயின்டிஸ்ட் ஒன்னு உருவிட்டான்றது ஹெக்டார் 2க்கு தெரிஞ்சிருக்கும்ல. சேட்ட வா சேர்ந்து பேட்டரியை தேடுவோம்னு ஹெக்டார் 2 சயின்டிஸ்ட் 2 பேரும் வெளியே வந்து எங்க அந்த பேட்டரின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹெக்டார் 2க்கு ஒரு டவுட், ஏன் சயின்டிஸ்ட் பேட்டரியை தூக்கி போட்டான்னு. இதை ஹெக்டார் 2 சயின்டிஸ்ட் கிட்டே கேட்டதும், அது ஒண்ணும் இல்லங்க, இப்ப நீங்க டைம் டிராவல் பண்ணி போனீங்கன்னு வைங்க, ஏற்கனவே வீட்டுல இருக்க ஹெக்டார் 1 இப்ப டைம் டிராவல் பண்ணி போன ஹெக்டார் 2 இதுக்கப்புறம் போற நீங்கன்னு மொத்தம் 3 ஹெக்டார்ஸ் அங்க இருப்பீங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லங்க, அதனாலதான் பேட்டரியை தூக்கி போட்டதா சயின்டிஸ்ட் சொல்ல, டேய் டைம் டிராவல் பண்ண போறேன்னா அங்க இருக்க 2 பேரையும் தொல்லையே பண்ண போறது இல்ல. ஹெக்டார் 2 எப்பவும் போல ஹெக்டார் 1 சேஸ் பண்ணி டைம் மிஷின் இருக்க இடத்துக்கு வர வைக்க பாப்பான். அவன் அதை பண்ணதும் ஹெக்டார் 2 நான் போட்டு தள்ளிட போறேன். நடுவுல என் பொண்டாட்டியை காப்பாத்தணும், அதுதான் என்னோட ஒரே பிரச்சனை. ஆமா ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி செத்துட்டான்றது உனக்கு தெரியவே தெரியாது. என் பொண்டாட்டி செத்ததுனாலதான் நான் டைம் டிராவல் பண்ணணும்னு முடிவே எடுத்தேன். உன்னை பொறுத்த வரைக்கும் ஹெக்டார் 1 அனுப்பியாச்சு, ஹெக்டார் 2க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் பாட்டுக்கு போயிட போறான். அதானே? அப்படி இருக்கிறப்போ நான் திரும்ப டைம் டிராவல் பண்ண முடிவெடுப்பேன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? நீ சொல்றதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, உண்மை என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லனா உன்னை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன்னு ஹெக்டார் 2 மிரட்ட சயின்டிஸ்ட் கொடுத்தா பாருங்க வெறியான ஒரு ட்விஸ்ட். சயின்டிஸ்ட் இப்படி எல்லாம் பண்ண சொல்லி ஹெக்டார் 3ன்ற ஒருத்தவர் சொல்லிருக்காராம். ஹெக்டார் 3யா? அது யாரா மூணாவது ஆள்னு ஹெக்டார் 2 ஷாக்கானா? ஹெக்டார் 1 டைம் டிராவல் பண்ணி ஹெக்டார் 2 வெளியே வந்திருக்கான். அப்படி பார்த்தா அந்த மிஷின்ல முதல்ல டைம் டிராவல் பண்ணால் ஹெக்டார் 2 தானே இருக்கணும். பட் இவங்க 2 பேருக்கு முன்னாலேயே, அதாவது ஹெக்டார் 2 மிஷின்ல இருந்து வெளியே வரதுக்கு 30ல இருந்து 40 செகண்டுக்கு முன்னால சயின்டிஸ்ட் எதர்ச்சியா மிஷின் ஆன் பண்ண அப்ப அந்த மிஷின்ல இருந்து ஹெக்டார் 3 வெளியே வந்திருக்கான். வந்தவன் சயின்டிஸ்ட் கிட்ட பெருசா எந்த விஷயமும் சொல்லல. இப்ப ஹெக்டார் 2ன்ற ஒருத்தன் வருவான், அவனை பார்த்து நீ சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிங்க மட்டும் போடு, மீதி அது புகழ போட்டோம் அப்படின்னு சயின்டிஸ்ட் கிட்ட சொன்ன ஹெக்டார் 3 ஹெக்டார் 2 மிஷினை விட்டு வெளியே வரதுக்கு முன்னால அங்கேயே ஓரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று இருந்திருக்கான். அப்புறம் ஹெக்டார் 2 வெளியே வந்திருக்காரு. அவர் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சயின்டிஸ்ட் ஹெக்டார் 1 டைம் மிஷின்ல அனுப்புறதுக்கு டைம் மிஷினை ரெடி பண்ணிட்டு இருந்தாருல்ல, அப்ப வாக்கி டாக்கி மூலமா சயின்டிஸ்ட கான்டாக்ட் பண்ண ஹெக்டார் 3 நம்ம டைம் மிஷினை யூஸ் பண்ண விஷயம் இந்த உலகம் முழுக்க தெரிய போதுரா, நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு மூலமா டைம் மிஷினை யூஸ் பண்ண விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, என்ன ஆனாலும் பரவாயில்ல ஹெக்டார் 2 இருக்கான்ல அவன் மறுபடியும் வந்து உங்ககிட்ட டைம் டிராவல் பண்ணணும்னு கேட்பான், அவனை மட்டும் அந்த மிஷினுக்குள்ள அனுப்பிடாதுன்னு ஹெக்டார் 3 சொல்லியிருக்கான். ஆனா அது ஏன் எதுக்குன்றதெல்லாம் சயின்டிஸ்டுக்கு தெரியல. இத சயின்டிஸ்ட் ஹெக்டார் 2 கிட்ட சொன்னதும், டேய் முன்னாள் முல்ல மாதிரி கூடவே இருந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அவங்க கூட சேர்ந்து எனக்கே உபதி அடிக்க பார்த்த பாத்தியா, உங்ககிட்ட ஹெக்டார் 3 எது மூலமா கான்டாக்ட் பண்ணி என்ன டைம் மிஷினுக்குள்ள அனுப்பாதான்னு சொன்னா இந்த வாக்கி டாக்கி மூலமா தானே. இப்ப நான் டைம் டிராவல் பண்ணா நான் ஹெக்டார் 3 ஆயிடுவேன். நான் இந்த வாக்கி டாக்கியோட டைம் டிராவல் பண்ணாதானே ஹெக்டார் 3 கிட்ட இந்த வாக்கி டாக்கி இருக்கும், அவன் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். எனக்கு இந்த வாக்கி டாக்கியே வேணாண்டா அப்படின்னு ஹெக்டார் 2 வாக்கி டாக்கியை கீழே போட பூண்டு புடுங்க போன இடத்துல புதையல் கிடைச்ச கதையா வாக்கி டாக்கியை தூக்கி போட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே
தான் சயின்டிஸ்ட் தூக்கி போட்ட பேட்டரி இருக்கு. அப்புறம் என்ன, டைம் மிஷின் ஆன் பண்றதுக்குனால வழி கட்சிச்சு. இந்நேரம் பார்த்து அங்க மழை வருது, கூடவே போலீஸ் வர மாதிரி சைரன் சவுண்டும் கேட்கவே எப்படின்ற ஐடியாலாம் இவங்களுக்கு இல்ல. இதுக்கு நடுவுலயே எப்ப ஹெக்டார் 2 லேபுக்குள்ள போனானோ அப்பவே இவனோட முகத்துல இருந்த பேண்டேஜ் எல்லாம் கட்டிட்டான். சோ இப்ப மூஞ்சில பேண்டேடே இல்லாம டைம் மிஷின் ஆன் பண்ணி ஹெக்டார் 2 மிஷினுக்குள்ள போக, மிஷினுக்குள்ள போன ஹெக்டார் 2 ஹெக்டார் 3 வெளியே வரான். வெளியே இருட்டா இருந்த இடம் மொத்தமும் பகலா இருக்கு. ஆனா வெளியே வர ஆள் யாருன்றதே சயின்டிஸ்டுக்கு தெரியல. அவன் ஹெக்டார் 3 பார்த்துட்டு பேந்த முடிச்சிட்டு இருக்கான். ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, டைம் டிராவல் பண்றது ஹெக்டார் மட்டும் தான். சோ ஹெக்டாருக்கு மட்டும் தான் இதுக்கு முன்னால எங்க என்னென்ன நடக்கிற மாதிரி பார்த்தானோ, அங்க எந்தெந்த ஆளுங்களை பார்த்தானோ ஞாபகம் இருக்கும். மீதி எல்லார பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செப்டம்பர் 16ஆம் தேதி புதுசா தொடங்குது. கரெக்ட்டுங்களா? சோ ஹெக்டார் 3க்கு சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியும், ஆனா சயின்டிஸ்டுக்கு ஹெக்டார் 3 தெரியாது. இருந்தாலும் மிஷின்ல இருந்து பரபரப்பா சயின்டிஸ்ட் கிட்ட வந்த ஹெக்டார் 3, டேய் தம்பி, அடுத்த 40 செகண்ட்ல மிஷின்ல இருந்து ஹெக்டார் 2ன்ற ஒருத்தன் வருவான். நீ அவனை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி மட்டும் மூஞ்ச வச்சுக்கோ, மீதி எல்லாம் அது போகல நடக்கும்னு சொல்லிட்டு ஹெக்டார் 3 ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டதும் மிஷின்ல இருந்து வெளியே வந்த ஹெக்டார் 2 வெளியே பகலா இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி வெளியே போறான். அப்போ சயின்டிஸ்டுக்கு பக்கத்துல வந்த ஹெக்டார் 3, அவன் போறான் பாடுறா, அவனை போக விடாம தடு, அவங்ககிட்ட என்னென்ன தியாஜி சொல்லி இங்கேயே ஹோல்ட் பண்ணி வை அப்படின்னு சொன்னதுனாலதான் சயின்டிஸ்ட் ஹெக்டார் 2 ஒரு பில்டிங்ல உட்கார வைக்க முயற்சி பண்ணிருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்ற எல்லாத்தையும் நம்ம பாத்துட்டோம் இல்லையா? சயின்டிஸ்ட் எது சொல்லியும் கேட்காம ஹெக்டார் 2 ஒயிட் கலர் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினான்ல, அதை பார்த்த ஹெக்டார் 3 சயின்டிஸ்ட் கிட்ட இருந்த வேற ஒரு காரை, அதாவது அங்க இருந்த சிகப்பு கலர் ட்ரக் ஒன்னு எடுத்துக்கிட்டு ஹெக்டார் 2 கேட் ஓபன் பண்ணிட்டு வெளியே போனதும் கேட் மூடுறதுக்கு முன்னால ஹெக்டார் 3 ரெட் கலர் ட்ரக்கோட அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலேயே போயிருக்கான். சோ ரோட்டோரத்துல நின்னு யோசிச்சுட்டு இருந்த ஹெக்டார் 2 ஓட ஒயிட் கலர் காரை அடிச்சு தூக்குனது ரெட் கலர் ட்ரக்கை ஓடிட்டு வந்த ஹெக்டார் 3 தான். நடந்த ஆக்சிடென்ட்ல ஹெக்டார் 2க்கு அடிபட்டதோட மட்டும் இல்ல, ஹெக்டார் 3யும் காரோட கண்ட்ரோல் இழந்து ரோட்டுக்கு ஓரத்துல இருந்த டஸ்ட்பின் அடிச்சு தூக்க டஸ்ட்பின் நடு ரோட்டுக்கு வந்திருக்கு. அதோட காரும் கவுந்து கரப்பாம்பூச்சி மாதிரி தலைகீழா கிடக்கவே ஆக்சிடென்ட் ஆன காருக்குள்ள இருந்த ஹெக்டார் 3க்கு செம்ம அடி. அடிப்பட்ட வலியோட நம்மள சுத்தி என்ன இருக்குன்னு பாக்குறப்போ இந்த ஆள் ஓடிட்டு வந்தது சயின்டிஸ்டோட கார் தானே. சோ கார்ல இருந்த பொருள்லாம் தவறி கீழே விழுந்திருக்கு. பொருளோட பொருளா சயின்டிஸ்ட் இந்த ட்ரக்ல வச்சிருந்த வாக்கி டாக்கியும் இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹெக்டார் 3க்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. வாக்கி டாக்கி நம்ம கையில கிடைச்சிடவே கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நேத்தே ஹெக்டார் 2 வாக்கி டாக்கியை கீழே போட்டுட்டு ஹெக்டார் 3 மாறினான். அப்படி இருக்கும்போது வாக்கி டாக்கி இவன் கையில வருதுன்னா நம்ம எத்தனை தடவை டைம் டிராவல் பண்ணி வந்தாலும் சரி, பாஸ்ட்ல நடந்ததுதான் ஒரு இம்மி அளவு கூட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் தான் ஹெக்டார் 3 வாக்கி டாக்கி மூலமா சயின்டிஸ்ட கான்டாக்ட் பண்ணி, இவனுக்கு தான் தெரியும்ல பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் ஹெக்டார் 2 டைம் டிராவல் பண்ண போவான்னு. சோ வாக்கி டாக்கில நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்பா, நம்ம டைம் மிஷின் யூஸ் பண்ண விஷயம் இந்த உலகம் முழுக்க தெரிய போது, அது தெரிஞ்சுவோம் வேலைக்கு யாரும் உழ வச்சிட கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழி மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு ஹெக்டார் 2 வாங்கிட்ட வந்து டைம் டிராவல் பண்றேன்னு சொல்லுவான், அவனை அந்த மிஷினுக்குள்ள மட்டும் அனுப்பிடாத அப்படின்னு இங்க கொளுத்தி போட்ட ஹெக்டார் 3 இதுக்கப்புறம் வீட்டுல சாக போற பொண்டாட்டியை காப்பாத்தி ஆகணும் இல்லையா? வீட்டுக்கு போனோம்னா காட்டை கடந்து தான் போய் ஆகணும். இந்நேரம் அதே காட்டுக்குள்ளதான் நல்லா பச்சிலம் பச்சைக்கிளி மாதிரியே இருப்பாளே அந்த பொண்ணு, அவ முகமுடியோட சுத்துற ஹெக்டார் 2 வீட்டுல இருந்து இந்த பொண்ணை தேடி வர ஹெக்டார் 1ன்னு 3 பேரும் இருப்பாங்க. இப்ப ஹெக்டார் 3யும் அந்த காட்டுக்குள்ள நுழைய அந்த நேரத்துலலாம் காட்டுக்குள்ள வந்த ஹெக்டார் 1 பயமுடுத்தி ஹெக்டார் 2 ஹெக்டார் 1 லேப் இருக்க பக்கம் அனுப்பி வச்சுட்டான். அதே சமயம் காட்டுக்குள்ள வந்த ஹெக்டார் 3 மயக்கத்துல இருந்த பொண்ணு ஹெக்டார் 2 வந்து பார்க்கும்போது காணோம்னு சொல்லிருந்தோம்ல, அவ மயக்கம் தெளிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு காட்டை விட்டு ஓடிட்டு இருக்க வழியில எதிரில வந்த ஹெக்டார் 3 பார்த்தா அலறி இருக்கா. இந்த சவுண்ட் தான் ஹெக்டார் 2க்கு கேட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு தான் ஹெக்டார் எப்படி இருப்பானே தெரியாதே, அவ பார்த்த ஒரே ஆள் ஹெக்டார் 2 மட்டும்தான். அவன் தான் மூஞ்சி முழுக்க முகமடி போட்டிருந்தான்ல. சோ இப்ப நமக்கு முன்னால வந்திருக்கிறது அதே ஆள் தான்ன்றது இந்த பொண்ணுக்கு தெரியல. அதுக்கேத்த மாதிரி ஹெக்டார் 3யும் மூஞ்சில பேண்டட் போட்ட ஆளை பார்த்து பயந்து சுத்திட்டு இருக்கியாமா, நானும் அவனை பார்த்தாம பயந்து ஓடிட்டு இருக்கேன், பேசாம நீ நானும் இங்கே இருப்போம் இரு அப்படின்னு கொஞ்ச நேரம் இந்த பொண்ணை கூடவே வச்சு உட்கார்ந்து இருந்துட்டு அடுத்து ஹெக்டார் 3 இந்த பொண்ணை கையோட கூப்பிட்டுக்கிட்டு இவனோட வீட்டுக்கு போறான். 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. போனதும் ஹெல்ப் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன்னு அந்த பொண்ணு ஹெக்டார் 3 தனியா விட்டுட்டு போனதும் ரூம்ல தனியா உட்கார்ந்து இருந்த ஹெக்டார் 3 கிட்ட இந்த ஆளோட பொண்டாட்டியே வரா. அவ வீட்டுக்குள்ள வரும்போதே முகமுடி போட்ட ஹெக்டார் 2 வீட்டுக்குள்ள நுழையறத பாத்துருப்பா போல. கூடவே பயத்துல ஹெக்டார் பொண்டாட்டி போலீஸ்க்கும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. சோ அவ ஒரு வித பயத்தோட ஹெக்டார் 3 கிட்ட, ஏங்க நல்லா சிங்கிளா சுத்துற சிலோன் பூத மாதிரி எவனோ ஒருத்தவன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, எனக்கு ஒரே பயமா இருக்குங்கன்னு பதறனதும், நீ ஏன் பதற, அதான் நான் இருக்கல்ல என் கூட வா அப்படின்னு ஹெக்டார் 3 இந்த ஆளோட பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு வேர் ஹவுஸ்க்குள்ள பொண்டாட்டி அனுப்பிட்டு, இங்க என்ன சத்தம் கேட்டாலும் சரி நானா வந்து கதவை திறக்கிற வரைக்கும் நீ வெளியே வரவே கூடாது புரியுதா அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு ஹெக்டார் 3 முன்வாசல் வழியா போனா ஹெக்டார் 2 ஹெக்டார் 3 பார்க்க வாய்ப்பு உண்டு. சோ வேர் ஹவுஸ்ல இருந்தே ஒரு ஏன் எடுத்து வெளியே போட்டு அது மூலமா வீட்டு ஜன்னல் வழியா ஹெக்டார் 3 உள்ள போனதும் இவருக்கு எதிரில இருந்த ரூம்ல தான் அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அதே சமயம் ஹெக்டார் 2 படிக்கட்டி ஏறி மேல வந்துட்டு இருக்கான். இத பார்த்த அந்த பொண்ணு அங்க இருந்தே ஹெக்டார் 3 கிட்ட கையால சிக்னல் கொடுத்ததும் ஹெக்டார் 3 கையில ஒரு சேர் எடுத்து படிக்கட்டி ஏறி வர ஹெக்டார் 2 ஓட தலையிலேயே ஒன்னு கொடுத்து அவனை கீழே அனுப்பி
போயிருக்காரு. திரும்ப அவன் மேலே ஏறி வரதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த பொண்ணு ரூமுக்கு போன ஹெக்டார் 3 தான் பொண்டாட்டி யூஸ் பண்ற ஒரு கோட்டை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்த கத்திரிக்கோலை வச்சு அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல இவர் பொண்டாட்டியோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிருக்காரு. அதோட நீ இங்கேயே இருக்காதமா, ஜன்னல் வழியா வெளியே போய் மேலே ஏறிடு, அதுதான் உனக்கு சேஃப்னு ஹெக்டார் 3 இந்த பொண்ணை அனுப்பிவிட இவளும் ஏதோ மனுஷன் நல்லது சொல்றாருன்னு ஜன்னல் வழியா வெளியே போக இதை ஹெக்டார் 2 பாத்துறான். தப்பிக்கிற பொண்ணை பிடிக்கிறேன்னு இவன் பொண்ணு காலை பிடிக்கவே காலு ஸ்லிப் ஆகி பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து இறந்தும் போயிட்டா. ஆனா ஹெக்டார் 2 டாப் ஆங்கிள் இருந்து கீழே விழுந்த பொண்ணை பார்த்ததுனால அந்த பொண்ணை தான் ஹெக்டாரோட பொண்டாட்டி மாதிரி ஹெக்டார் 3 அலங்காரம் பண்ணிட்டாரு. சோ ஹெக்டார் 2க்கு செத்தது இவன் பொண்டாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் ஹெக்டார் 3 அவரோட பொண்டாட்டியை காப்பாத்திட்டாரு. எல்லாம் நடந்து முடிஞ்சதும் அமைதியா வேற ஹவுஸுக்கு போன ஹெக்டார் 3 இவரோட பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கார்டனுக்கு வந்து அவளுக்கு ஒரு சேரு இவருக்கு ஒரு சேர்னு போட்டு செத்த உட்காருமா, மழை வர வரைக்கும் ரிலாக்ஸா இருப்போம் அப்படின்னு எதை பத்தியும் கவலைப்படாம ரெண்டு பேரும் சேர்ல சிட்டிங்க போட அந்த பக்கம் இறந்து போன பொண்ணை தான் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்ட ஹெக்டார் 2 சயின்டிஸ்ட் கிட்ட வாக்கி டாக்கில பேசிட்டு ஹெக்டார் 1 டைம் டிராவல் மிஷின் கிட்ட அனுப்புறதுக்காக இவன் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு எண்டிங் உண்டான விளக்கத்தை கொடுக்கணும்னா இது வரைக்கும் அதிகமா டைம் டிராவல் பண்ணது ஹெக்டார் 3. சோ ஹெக்டார் 3 மட்டும் தான் எல்லா சிச்சுவேஷன்லயும் என்னென்ன நடக்குதுன்றத கண்கூடா பாத்துட்டாரு. எத்தனை தடவை டைம் டிராவல் மிஷினுக்குள்ள போய் எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் சரி பாஸ்ட மாத்த முடியாதுன்றது ஹெக்டார் 3க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த நிமிஷம் இவர் கூட இவர் பொண்டாட்டி உயிரோட இருக்கால, அது போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்களும் வர போறாங்க. சோ அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி சரண்டர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழின்னு ஹெக்டார் 3 நினைச்சிருக்கணும். அந்த பக்கம் ஹெக்டார் 2 சயின்டிஸ்ட் தேடி போயிட்டு இருக்கான் இல்லையா, ஒருவேளை ஹெக்டார் 2 டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னால வரப்போற போலீஸ் அவனை மடக்கி பிடிக்கலாம். அதையும் மீறி போலீஸ் வரதுக்கு முன்னால அவன் டைம் டிராவல் பண்ணிட்டாலும் சரி, அதனால பாஸ்ட்ல எந்த வித சேஞ்சும் ஆக போறது இல்ல. இதுக்கு முன்னால வரைக்கும் பாஸ்ட்ல என்ன நடக்கிற மாதிரி நம்ம பார்த்தோமோ அதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்க போகுது. ஏன்னா ஹெக்டார் 2 டைம் டிராவல் பண்ணா அவன் ஹெக்டார் 3 தான் வெளியே வருவான். ஹெக்டார் 3 என்ன பண்ணுவான்றது தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே. இவனோட பொண்டாட்டிக்கு பதில் வழிபோக்கா வந்த ஒரு பொண்ணை பலி கொடுத்திருக்கான். அதையே தான் ஹெக்டார் 3 மாற போற ஹெக்டார் 2 பண்ண போறான். அப்ப நான் சொன்ன மாதிரி அதே சைக்கிள் தானே ரிப்பீட் ஆக போகுது. சப்போஸ் ஹெக்டார் 3 டைம் டிராவல் பண்ணணும்னு நினைச்சு ஹெக்டார் 4 மாறினானா அப்போ நடந்த விஷயங்கள்ல 1-2% சேஞ்ச் ஆக வாய்ப்பு உண்டு. ஆனா ஹெக்டார் 3 தான் ஆள் நல்லா மழையில நனைஞ்ச மஞ்சப்பை மாதிரி மூஞ்சி கொத கொதன்னு ஆயிருந்தாலும் டைம் டிராவல்ன்றதே தேவலடா எப்பான்னு ஒரு ஓரமா உட்காண்டாப்லயே. சோ படத்தோட முடிவு இதுதான். ஒன்னு போலீஸ் வந்து இதுக்கப்புறம் எதுவும் நடக்காம பாத்துப்பாங்க. அப்படியே ஹெக்டார் 2 டைம் டிராவல் பண்ணாலும் இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆக போகுது. இது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம படத்துல பேசிக்காகவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஹெக்டார் 1 காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போறான். போன இடத்துல ஒரு முகமுடிக்காரன் கொடுத்த டார்ச்சர்னால எங்கெங்கயோ போய் ஹெக்டார் 1 டைம் டிராவல் பண்ணி ஹெக்டார் 2 மாறுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அப்புறம் அதே ஹெக்டார் 2 ஹெக்டார் 1 டைம் டிராவல் பண்றதுக்காக வற்புறுத்தி அவனை சேஸ் பண்றான். இதுக்கப்புறம் ஹெக்டார் 2 டைம் டிராவல் பண்ணதுனால ஹெக்டார் 3ன்ற ஒருத்தன் வரான். இது எல்லாம் ஓகே. ஆனா ஹெக்டார் 1ன்றவன் டைம் டிராவல் பண்ணா மட்டும்தான் 2-3க்கு வேலை. அவனை ஆரம்பத்துல யார் டைம் டிராவல் பண்ண வச்சிருப்பா? இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்லையா? இதுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுக்கறேன்னு பூட்ஸ்டாப் பாராடாக்ஸ், கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ்னு சயின்டிபிக்கா டீப்பா உள்ள போய் நான் உங்களுக்கு மண்டை குடைச்செல்லாம் ஏற்படுத்த விரும்பல. சொல்ல போனா அந்த கிளாஸ் எடுக்கிறப்போ நான் ஸ்கூல் லீவு. சோ அதை பத்தி எனக்குமே அரைக்குறையா தான் தெரியும். சிம்பிளா ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லணும்னா ஹெக்டார் 1க்கு நமக்கு காட்டாத ஒரு பக்கம் நடந்திருக்கலாம். அதாவது வீட்டு கார்டன்ல உட்கார்ந்திருந்த ஹெக்டார் 1 காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ட்ரெஸ் ஆகுற மாதிரி பார்த்தான்ல. ஹெக்டார் 2ன்ற ஒரு ஆள் உருவாகிறதுக்கு முன்னால பாஸ்ட்ல நடந்ததுதான்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. சோ அந்த பொண்ணு சைக்கிள்ல அந்த ரோட் வழியா போயிட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க வந்து ஏதோ ஒரு முகமடி கொள்ளக்காரன் பொண்ணை கற்பழிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹெக்டார் 1 கத்திரிக்கோளால கையிலேயே குத்தி இருக்கணும். மொத்தத்துல இது எல்லாமே ஆரம்பத்துல யாரோ ஒரு முகமடி கொள்ளக்காரன் பண்ண வேலையா இருக்கலாம். அதனால டைம் டிராவல் பண்ண ஹெக்டார் 1 ஹெக்டார் 2 மாறி வரும்பொழுது இப்ப ஹெக்டார் 2க்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல ஒரு சின்ன கான்டாக்ட் ஆகுது இல்ல. சோ இதுக்கு முன்னால நடந்த பாஸ்ட்ல இந்த பொண்ணை கற்பழிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள கூட்டிட்டு போன முகமடி கொள்ளக்காரன் அந்த பொண்ணு கூட ஒரு ஆள் இருக்காளேன்னு எதுவும் பண்ணாம கிளம்பி போயிருக்கணும். ஆனா ஹெக்டார் 2 மாறி இருக்க ஆளுக்கு ஹெக்டார் 1 இருக்கப்போ காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, முகமுடி போட்டிருந்தவன் என்னென்னலாம் பண்ணான்னு தெரியும்ல. சோ திரும்ப அதே சம்பவங்கள் நடக்கணும்ன்றதுக்காக ஹெக்டார் 2 அந்த முகமுடி கொள்ளக்காரன் பண்ணதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கணும். இப்படிதான் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆயிருக்கு. இதை நம்ப வைக்கிற மாதிரி இன்னொரு கன்க்ளூஷன் சொல்லணும்னா வழிபோக்கா அந்த பொண்ணு லாஸ்ட்ல செத்து போயிட்டா. பாஸ்ட்ல நடக்கிறது தான். அதை எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் மாத்த முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஒருவேளை ஆரம்பத்துல இந்த பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கற்பழிக்கணும்னு நினைச்ச அந்த முகமுடி கொள்ளக்காரன் அங்கேயே இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கலாம். அடுத்த சைக்கிள்ல அந்த பொண்ணோட ஹெக்டார் 2 இருக்கிறதுனால அந்த பொண்ணை முகமுடி கொள்ளக்காரன் அப்படியே விரிட்டு போயிருந்தாலும் அந்த பொண்ணோட விதி சாகணும்ன்றது தானே. முகமுடி கொள்ளக்காரனோட கையில சாகாதவ ஹெக்டார் 2 கையால செத்து போயிட்டா. கூட்டி கழிச்சு பாருங்களேன், கணக்கு கரெக்டா தானே வருது. இப்படின்றது தாங்க என்னோட கருத்து. இல்லடா நீ சொல்ற கருத்துல எந்த வித லாஜிக்கும் இல்ல, படத்துல இது இப்படிதான் இருந்திருக்கும்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கிழக்காம எல்லாம் சொல்லிடுங்க. நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க சொல்றத பார்த்து திருத்திக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோ இந்த
இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.